ஜனாமா இந்த ஃபைல் எல்லாம் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஃபைலா? எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? வேலை நேரத்துல சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்க வேண்டியதானே? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. இது கம்பெனி, வெட்டி கதை பேசுறதுக்கான இடம் கிடையாது. கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும். நீ பாட்டுக்கு அவங்க கூட கதை பேசிட்டு இருக்க. ஹலோ சார், நாங்க என்ன கதை பேசினாலும் வேலை கரெக்டா நடந்துச்சா இல்லையா? வேலை நடக்கிறது இருக்கட்டும், நீ பாட்டுல அவங்க கிட்ட ஜோவியலா பேசிட்டு இருந்தா எப்படி உன்னை பாஸா நினைப்பாங்க? நீ சொல்றதை எப்படி சீரியஸ் எடுத்துப்பாங்க? பயம்னு கொஞ்சமாவது எம்ப்ளாயிஸ் மனசுல இருக்கணும். அது இருந்தாதான் மரியாதை வரும். நீ எல்லாம் என்ன சிஇஓனே தெரியல. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பயம் இருந்தாதான் மரியாதை வரும்னு உங்களுக்கு யார் சொன்னது? மனசுல அன்பும் விசுவாசமும் இருந்தா மரியாதை தானா வரும். அன்பு விசுவாசமா? இது என்ன கம்பெனியா உன் வீடா? இத கம்பெனியா ஜனாமா என்னைக்குமே பார்த்ததில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வீடுதான். இங்க வேலை செய்யற எல்லாருமே ஜனாமாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த கம்பெனில முதலாளி தொழிலாளின்னு எந்த பேதமும் கிடையாது. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸ் நம்பர் 1 பிராண்டா இருக்கு. சிபி சார், நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இல்லாம நாம இங்க ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் நிறுத்துறியா? முதல்ல பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பிசினஸ்ல முதல் போடுறவர் தான் முதலாளி. சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு கை நீடி சம்பளம் வாங்குறவங்கலாம் முதலாளி ஆயிட முடியாது. என்னமோ உலகத்துல டாப் மோஸ்ட் கம்பெனில இருக்கிறவங்க எல்லாருமே இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. முதல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்க பாஸ் மேல பயம் இருக்கணும். எப்பவுமே அவங்கள ஒரு அடி தள்ளி வச்சு பார்க்கணும். அப்பதான் ஒரு எம்ப்ளாய் தப்பு பண்ணானா அவனை வேலையை விட்டு தூக்க முடியும். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா அவங்க தப்பு பண்ணாலும் பரிதாபம் பார்ப்போம். அது இந்த பிசினஸுக்கு எந்த வகையிலும் நல்லது கிடையாது. அப்படியா? அப்ப தப்பு செய்யற எல்லாரையும் இந்த கம்பெனில இருந்து தூக்கி போட்டுறணும், அப்படிதானே? சரி, நீங்களும் நானும் இந்த கம்பெனியோட ஹையர் போஸ்டிங்ல இருக்கோம். நாம இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லையா? நம்மள இந்த கம்பெனி விட்டு வெளியே துரத்திட்டாங்களா என்ன? சார், நீங்க படிச்சது வெளிநாட்டு ஸ்கூல்ல, நான் படிச்சது ஜனாமா ஸ்கூல்ல. இங்கெல்லாம் பாஸ் மேல பயம் வராது, அன்பும் மரியாதையும் மட்டும்தான் வரும். அது எப்பவும் நம்ம மேல இருக்கிற மாதிரி நாம நடந்துக்கணும்.